மசாலாவில் என்ன பார்க்க போகிறோம்னா அருமையான நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, கல்லுப்பு, சீரகப்பொடி, சோம்பு பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா, சிக்கன், கொத்தமல்லி. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். வடைச்சட்டி வைக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, அது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நான் இன்றைக்கி அயன் கேஸ்ட் தான் வச்சுருக்கேன் வடைச்சட்டி. அதில் செஞ்சு பாருங்கள், நாட்டுக்கோழி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி எல்லாம் அதிலலாம் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அயன் கேஸ்டில் பண்ணால். 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் பரட்டி விட்டுட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி போட்டிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போடுங்க போதும். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 போடுங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கிறப்பயே உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். அதனால் தக்காளி போடுறப்ப எப்பயும் உப்பு போட்டுருங்க. கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் அயன் கேஸ்டில் செய்யுங்க. இல்லைன்னா சில்வர் வடைச்சட்டி அந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும் பார்த்திங்களா, அந்த வடைச்சட்டியில் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நான்ஸ்டிக் அவ்வளோ நல்லது கிடையாது உடம்புக்கும். அது நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, மிளகு பொடி, இதெல்லாம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நான் எதுவுமே போடல, தேங்காய் போடல, தேங்காய் வறுத்து ஊற்றலை, எதுவுமே போடல. இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் குக்கரில் நாட்டுக்கோழி, அதில் மிளகாய் பொடி, காஷ்மீரி மிளகாய் பொடி, மல்லிப்பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு வேக விட்டு எடுத்திருக்கேன். ஒரு 6-7 விசில் விட்ருக்கேன். ஏன்னா நாட்டுக்கோழி சீக்கிரம் வேகாது இல்லையா, அதனால் ஒரு 6-7 விசில் விட்டு நாட்டுக்கோழியை நல்லா வேக வச்சு எடுத்து அதில் ஊற்றிருக்கேன். அதுலேயே நான் மிளகாய் பொடி எல்லாம் போட்டுட்டேன். அதனால் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் கிரேவி ஆட்டம் வரும். நல்லா அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லு அவ்வளோ நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போட்டு இறக்கிடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா எஸ்எஸ் மசாலாவுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.